பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். என்ன கிரயம் என்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை முழுவதுமாக நமக்காக சிந்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்திருக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். விலை கிரயம் கொடுத்து அவர் இரத்தத்தை முழுவதுமாக கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால தான் நாம் அந்த ஆண்டவர் எனக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, நான் சுத்தமாக இருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் உறுதிப்பாடு நமக்குள்ளே வரும்போது நாம் இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து கொள்கிறோம். நாம் என்று ரட்சிக்கப்பட்டோமோ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். பரிசுத்தாவியானவர் நம்முடைய சரீரத்திலே தங்க ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம்! பரலோகமே நமக்குள்ளே இருக்கிறது. இதை விட மேன்மையான கிருபை வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா! நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆமென். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ சேனையை உருவாக்கின தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் தேவன் ஒருவருக்குத்தான் நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு ஒருத்தருக்கும் நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா! பாருங்கள், நம்ம குடும்பத்திற்கு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவர் தலையாக இருக்கிறார். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம், அடிமை கிடையாது. அதே போல் நம்ம வேலை ஸ்தலத்திலே நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, நமக்கு மேலே ஒர்க் பண்ணுற அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. அவங்களுக்கு நாம் பயந்து இருக்கணும், அடிமைப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய வேலையை உண்மை உத்தமாக செய்யும்போது அதற்கான கனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானோர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் விசேஷத்த பாத்திரமாய் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். எத்தனையோ இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை. எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து ஏதோ ஒரு வேலை செய்து ஏதோ ஒரு மார்க்கத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்த நம்மளை தேடி வந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவரோட விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி, ஆண்டவரே அப்பா நம்மளுடைய பாவங்களெல்லாம் ஆண்டவர் கழுவி அவருடைய அந்த கிருபையை நாம் உணரும்படியாக ஆண்டவருடைய அன்பை உணர்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு உணர்வை தந்து நாம் ஆண்டவருக்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் நம் இருதயத்தில் வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஆண்டவர் ஒரு கதவண்டே நின்று தட்டிக்கிட்டு இருக்கேன், கதவண்டே நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். நாம் போஜனம் என்பது ஒருத்தருக்கு அந்த ஐக்கியத்தை குறிக்கிறது. நாம் எப்போதும் தேவனோடு இணைந்திருக்கிற அனுபவம் நாம். ஏனால் அவருடைய சொந்த இரத்தத்தை முழுதுமாக சிந்தி நம்மளை விலைக்கிரயமாய் மீட்டெடுத்திருக்கிறார். இது யாருமே, இந்த உலகத்தில் யாருமே நம் மீது இவ்வளோ அன்பு காட்டினது கிடையாது. கிறிஸ்து கல்வாரி இரத்தத்தின் மூலமாக அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் அந்த அன்பை பெற்ற நாமும் அவரை போலவே நாம் மற்றவர்களிடம் அந்த கல்வாரி அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறதை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துகளாக இருக்க வேண்டும். நாம் மனுஷருக்கு நாம் அடிமைகளாக இருக்க வேண்டாம். மனுஷர் மீது அன்பு காட்டலாம், கீழ்ப்படியலாம், அவர்கள்
சொல் கேட்டு நடக்கலாம், கீழ்ப்படியலாம். ஆனால் அவர்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுக்கு பயந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் பயந்து இருக்க வேண்டும். ஒரே ஒருவருக்கு தான் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஒரே ஒருவருக்கு தான் நாம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும். அது நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவருக்கு நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு மாத்திரமே நான் அடிமையாக இருப்பேன் ஆண்டவரே. உமக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்து நடப்பேன் ஆண்டவரே. என்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் நீங்கள் தான் ஆண்டவரே. என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகமானவரே துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரே துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. விசேஷமாக அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினீர், இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தில் 17ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விலைக்கிரயமாய் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். உடைய ரத்தத்தை முழுவதுமாக எனக்காக சிந்திருக்கிறீர். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நீ சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு உண்மையாக, உமக்கென்று சாட்சியாக ஆண்டவரே, உமக்கு பயந்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு அடிமைகளாக ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த உலகத்தில் உம்மை போல எங்களை யாருமே இந்த அளவுக்கு நேசிக்கவில்லை ஆண்டவரே. அப்பா நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் துருகம் ஆண்டவரே. எங்கள் இரட்சணிய கொன்பு, எங்கள் கண்மலை ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மண்டையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்கள வேலை ஸ்தலத்தில் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அவங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லாரையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஹல்லேலூயா நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க அப்பா ஆண்டவரே. உமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று வசனபடியாக நீர் அப்படியாக ஒவ்வொரு ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சொந்த பந்தங்கள், உற்றா உறவினர்கள், நெஞ்சிர பந்துக்கள் எல்லாரையும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நீர் அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் ஆண்டவரே உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு சாட்சியாக ஓட உழைக்க பலனை சத்துவத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தாங்கப்பா ஆண்டவரே. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமதுகரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.